ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஸ்மால் சைஸில் கட் பீட் இருக்குது அது, அப்புறம் பார்த்திங்கன்னா மிரரோட பேஸு, அதாவது பிளாஸ்டிக் மிரர் சொல்லுவோம்ல, அந்த மிரர் பேஸு, கொஞ்சோண்டு கிளிப் ஸ்டோனு, அப்புறம் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ வச்சு அந்த கம் போட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ப்ரூச்சஸில் வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ஸ்லீவ்லலாம் ஒரே ஒரு டிசைன் மட்டும் இதை கொடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிரர் பேஸ் நான் சின்னதை எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து பிளாஸ்டிக்கில் உள்ள மிரர் பேஸு, நீங்கள் பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது கூட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் OHP ஷீட்னு ஒன்று சேல் பண்ணுவாங்க. அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைனை மேக் பண்ணிவிட்டு அதை சென்டரில் வச்சுட்டு சுற்றி இந்த நான் கொடுக்குற இந்த டிசைனை கொடுத்துக்கலாம். நீங்கள் அது உங்களோட சாய்ஸ். என்கிட்ட நான் இப்போ மிரர் பேஸ் வச்சு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மிரர் பேஸ் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக், ஒரு சின்ன காயின் மாதிரி இருக்குது. நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ இதுக்கு நல்லா கிளியராக தெரியுதா என்னென்னு தெரியல, நைட் டைம் எடுத்ததுனால இப்படி இருக்குது பாருங்கள். புரியலைன்னா ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த சின்ன மிரர் பேஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ளாட் சீக்வன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளோதான். அதை நல்லா பின்னாடி ஒரு சைடு நல்லா கம் போட்டுட்டு, B7000 தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கம் நல்லா போட்டுட்டு அதை நான் வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை டைரெக்டாக ப்ளவுஸில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நிறைய கம் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து ஹோல்ஸ் இருக்காது, ப்ளைனாக தான் இருக்கும் இந்த இந்த மிரர் பேஸு. இதை வந்து நம்ம சிலதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இல்லை, நான் வாங்கினதில் வந்து ஹோல்ஸ் இல்லை, ப்ளைனாக தான் இருந்தது. அதனால் கம் போட்டுட்டு பேக் சைடு கம் போட்டு ஒட்டிட்டு அடுத்து ஃப்ரண்ட் சைடில் நிறைய கம் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குந்தன் ஸ்டோன், அதாவது ஸ்டோன்ஸு ஒட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஹைட்ரு ஷேப்பில் இருக்குது, அதை நான் வந்து ஒட்டுறேன். இது நான் ஒரு 5 பெட்டல் வர மாதிரி. நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா சாரீக்கு மேட்சாக என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டிசைனுக்கு பதிலாக கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் சீக்வன்ஸ் வச்சு பண்ணலாம். கிளிப் ஸ்டோன் வச்சு பண்ணிங்கன்னா இன்னுமே எடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டியான ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம். பிளாஸ்டிக் மிரர் ப்ரூச்சஸ்ஸு அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ரோஸ் பெட்டல் மாதிரி வரல ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக யோசிக்கலாங்கிறதுனால இதை யோசித்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரு 5 ஐ ஷேப்பில் உள்ள திலகம் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து நம்ம நார்மல் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். இது பேங்கிள் மேக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸு தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 ஒட்டிட்டு சின்ன பேஸ்னால நான் 5 தான் வந்தது. சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கு நான் ஒரு பிங்க் கலரில் ரவுண்டு ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு டிசைனு க்ரியேட்டிவாக இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ப்ளவுஸில் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் இதில் போடுறேன். இதில் நீங்கள் 3D 5D அந்த மாதிரி எஃபெக்டிவாக கூட நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் டபுள் ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அது 3D எஃபெக்டில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு மற்ற ஸ்டோன்ஸை நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடுறேன். பக்கத்தில் கேப் இருந்ததுன்னா குட்டி குட்டி ஸ்டோன் கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க, நான் ஒட்டலை. இதுவே ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி நமக்கு அழகாக இருக்குது. அதாவது சப்போஸ் நம்மகிட்ட எந்த சாரியோட ப்ளவுஸில் வந்து எந்த கலருமே நமக்கு சூட்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்மால் பீடு எடுத்திருக்கேன், அதாவது டியூப் பீட் எடுத்திருக்கேன். நார்மல் சுயிங் த்ரெட்டு தான். அது வந்து 4 டிசைன் வர மாதிரி பாருங்கள். மேலேருந்து வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு டிசைன் ஆயிரும். அதாவது தாமரைப்பூ மாதிரி, தாமரைப்பூ கிடையாது, இது ஒரு மாதிரி கோடு போட்டு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைனில் இருக்கும். நீங்கள் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள். கொஞ்சம் மேலே தள்ளி நீடில் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த டியூப் பீடை கொடுத்துக்கோங்க. நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் லாங் சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். கட் பீட்லேயே நிறைய இருக்குது, லாங் சைஸு, மீடியம், அதுலேயும் மீடியம், அதுக்கடுத்து குட்டி.
4 ஷேப் இருக்குது. நான் 2வது உள்ளது ஸ்மால் சைஸோட அடுத்த சைஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை ஒரு வி ஷேப்புக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் 5 ஃப்ளவர் வச்சுருக்கேன், நீங்கள் 6 வேணால் 6 வச்சிங்கன்னா 2க்கு இடையில ஒரு 2 ஃப்ளவருக்கு இடையில நீங்கள் அப்படி வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைட்லேருந்து ஒரு பீடு, இந்த சைட்லேருந்து ஒரு பீடு, அதாவது வி ஷேப் மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஃப்ளவர் மோட்டிவ் தான். நீங்கள் இதை மட்டுமே வச்சு பண்ணலாம், அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 4 பெட்டல் வர்ற மாதிரி, அதாவது இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 4 பெட்டல், அதாவது 4 டியூப் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. கண்டிப்பாக ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த வி ஷேப்புக்கு மேலேருந்து கீழே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டியூப் பீடு, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டியூப் பீடு. ஆனால் அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் நிறைய நம்ம கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும், 4 கம்பி போட்டு சைடில் விவியாக போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இது ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கிட்ஸோட பட்டுப்பாவடைன்னா சென்டரில் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் லாங் டியூப் பீடு கூட கொடுக்கலாம், அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 கொடுத்துருக்கேன், இன்னும் 2 கொடுத்துக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். 2 வேணால் 2, 3 வேணால் 3, எவ்வளோனாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டரில் கொடுத்துருக்க மிரர் பேஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் கிளிப் ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, பெரிய பெரிய சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதுக்கப்புறம் செல்ஸ் இருக்குல்ல, நம்மக்கிட்ட ப்ரூச் செல் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ப்ரூச்சு அல்லது அதுவும் இல்லைன்னா ஸ்டாக்கிங் வச்சு ஃப்ளவர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இந்த நீங்கள் டிசைனும் நீங்கள் பண்ணலாம். நெக்கை சுற்றி கூட கொடுக்கலாம், அல்லது ஒரே சைடில் மட்டும் கொடுத்து பண்ணலாம். இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வி ஷேப்பு அக்யூரேட்டாக வரல அப்படின்னா ஒரு பென்சில் வச்சு ஒரு 4 லைனோ 5 லைனோ எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போது அதுக்கு மேலே அந்த லைன்ஸ் மேலே நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நகராமல் நீட்டாக வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் இது. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட இதை கண்டிப்பாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம், அப்புறம் ப்ரூச்சஸ் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து March 8க்கு உமன்ஸ் டே ஆஃபருக்காக நான் வந்து ஜஸ்ட்டு 300 ருபீஸில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 300 ருபீஸ் மட்டும்தான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கு. ரெக்கார்டட் வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். 10 டேஸ் வந்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு குரூப்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 4 சைடும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே மெத்தடில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடும் ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி கொடுத்துட்டேன். நீங்கள் இப்படியே கூட விட்டாலும் அழகாக தான் இருக்கும். சென்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கொடுத்துக்கலாம், கிளிப் ஸ்டோனோ அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளவரும் கொஞ்சம் நான் அகலமாக கொடுத்துட்டேன். நீங்கள் இதை நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா வேறு ஒர்க்கு தேவைப்படாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கேப் இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு லாங் டியூப் பீடும் ஒரு 3 mm பீடும் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். கொஞ்சம் அதை ஃபில்லிங்காக இருக்கட்டும்ன்ட்டு. இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்கள் இதிலையே ஒரு லாங் டியூப் பீடு கொடுத்துருக்கேன்ல, இதில் நீங்கள் 3 கூட ஒன்று முன்ன பின்ன அப்படி வச்சு 3 டிசைன் கூட கொடுக்கலாம். அதுவுமே ஹேங்கிங் மாதிரி அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று கொடுத்துருக்கேன், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ லாங் டியூப் பீடு ஒன்று கொடுத்துருக்கேன்னா அதுலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி அடுத்தது, அதையும் கீழே தள்ளி கொஞ்சம் அடுத்தது, இந்த மாதிரி 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 டியூப் பீடு கொடுத்தீங்கனாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கேன்.
அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ப்ரூச்சஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது சிம்பிளான ஒரு டிசைனு. இது பிகினர் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்லாம் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சின்ன சின்ன வருமானங்களை ஏர்ன் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டியூப் பீடோடு நிற்காமல் நீங்கள் 2 ஃபஸ்ட்டு லாங்காக கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு டியூப் பீடு, அதையும் கீழே அடுத்தது கொடுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி, இந்த மாதிரி 3 டியூப் பீடும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியா, எடிட் பண்ணும்போது அந்த ஐடியா வந்துச்சு. இது சிம்பிளாக முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதை முடிச்சாச்சா, இதுக்கப்புறம் அந்த வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வி ஷேப்பில் கொடுத்ததில் நீங்கள் டேப்லெட் பீடு அல்லது குந்தன் ஸ்டோனு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லது நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், கப் சீக்வன்ஸ் இதை கூட வச்சுக்கலாம். நான் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸ்டோனு, அதே ஸ்டோனு தான் ஒரு திலகம் ஸ்டோன் ஐ ஷேப் நினைக்கிறேன் இது. அந்த ஸ்டோனை வந்து நான் இதில் ஒட்டுறேன். கம் போட்டு ஒட்டிக்கலாம். இதெல்லாம் கம் போட்டு ஒட்டுறது தான். ஈஸியாக நமக்கு B7000 போட்டிங்கன்னா அழகாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். டேப்லெட் பீடு, கிறிஸ்டல் பீடு, ஹேங்கிங் பீடு எது வேணாலும் நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால எனக்கு தோணுச்சு. இப்படியே விட்டால் கூட அழகாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த விதமாக எப்படி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வீடியோஸு, அதாவது என்ன ப்ளவுஸில் வேணுமா, ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸ் வேணுமா, அல்லது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வேணுமா, அல்லது இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணுறத வீடியோ போடுறதா, அல்லது ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி டிசைன் போடுறதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜும் சென்ட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நான் அந்த லாங் டியூப் பீடுக்கு பதிலாக நீங்கள் 2 டியூப் பீடு கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணி மெசேஜ் கேட்டுக்கலாம். இதை முடிச்சாச்சு. அவ்வளோ ஈஸியான ஒரு ஒர்க்கு, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.